8th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 4th பார்ட்டு. ஸோ வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கே வல்லினம் மிகும்? சுட்டு திரிபு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு வரும்போது, வினா திரிபு எந்த திசை. அடுத்து 2ஆம் வேற்றுமை விருப்பம் 4ஆம் வேற்றுமை விருப்பம் வரும்போது தலையை காட்டு எனக்கு தெரியும் அந்த மாதிரி. அடுத்து இகரம் வரும்போது உகரம் வரும்போது ஓ 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை இகரம் உகரம். இதுக்கு அடுத்தலாம் வந்து ஒரு வல்லினம் மிகுந்து வரும். எழுதி பார்த்தான், பெற்று கொண்டான் அந்த மாதிரி. அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் செல்லா காசு. ஈறு கெட்டு போய் எதிர்மறையாக இருக்குல்ல, ஸோ இதுக்கப்புறமும் செல்லா காசு வல்லினம் மிகும். அடுத்து ஓமை தொகை மலர் போன்ற பாதத்தில் வந்து ஓமை தொகையிலையும் சரி உருவகத்துலேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து மிகும். 8 தொகை 10 பாட்டு ரெண்டுலேயும் மிகும். அப்படி எப்படி அப்படி இப்படி எப்படி இந்த 3 இதுலேயும் மட்டும் மிகும். இந்த 3 தவிர மற்ற படின்னு வர்ற எதுலேயுமே மிகுந்து வராதும்பாங்க. திசைப்பெயர் 4லேயும் மிகுந்து வரும். மகரமைக்கு அப்புறம் வந்து வல்லினம் வந்துச்சுன்னா அங்கே மிகுந்து வரும். வல்லினம் மிகா இடங்கள் எது இதில் மிகாது? பேர், அதாவது எழுவாய்னா ஒரு பெயர் சொல் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் மிகாது, எழுவாய் சொற்கள்லாம் மிகாது. ஸோ அதே மாதிரி பெயரெச்சம்லேயும் மிகாது. பெயரெச்சம்னாலும் என்ன வரும்? 2வது பேர் வரும். இது எழுவாயில் ஃபஸ்ட்டு ஒரு பேர் வரும், பெயரெச்சம்னா 2வது ஒரு பேர் வரும். ரெண்டுலேயுமே மிகுந்து வராது. அடுத்து எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சம்னு வந்துட்டாலே அது எதாக இருந்தாலும் வராது. அடுத்து அது இது எதுக்கப்புறம் வராது. அடுத்து 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை உருவுக்கப்புறம் வரும். 2ஆம் வேற்றுமை தொகை அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. அடுத்து உகரம் முடிஞ்சு மின்தொடர் அடுத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. அடுத்து அப்படி இப்படி எப்படி ஆல்ரெடி வரும்னு பார்த்தோம்ல, இது தவிர்த்து படின்னு வர்ற எதுலேயுமே வராது. அடுத்து உம்மை தொகையில் வந்து வராது. இதில் வந்து உவமை தொகை ப்ளஸ் உருவகம் 2ல் மட்டும்தான் வரும். உம்மை தொகையில் என்ன பண்ணாது? உம்மை தொகையில் வராது. ஓமை தொகை உருவகமில் வரும், உம்மை தொகையில் வராது. தன்மை அப்படின்னா நான் அல்லேன், நாம் அல்லோம். முண்டிலனா நீ அல்லை, நீவிர் அல்லீர். படர்க்கேனா ஆண்னா அல்லன், பெண்ணா அல்லல், பலர்னா அல்லர், ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னா அல்ல. ஓகேவா? வேறு உண்டு இல்லை இது எல்லாத்துக்குமே காமனாக வரும், 3 இடத்திற்கும் வரும்ன்றாங்க. ஈக்குவஸ்ட்ரியனா குதிரையேற்றம், எம்எல்ஏனா சட்டமன்ற உறுப்பினர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து ஒன்றே குலம், இது பாடினது வந்து திருமூலர். சரியா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நின்மின் நமன் இல்லை படமாட கோயில், அதிலே வந்துருச்சு ஒன்றே குலம் திருமூலர். ஓகேவா? இவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருத்தர், 18 சித்தர்கள் ஒருத்தர். 63 நாயன்மார்களில் 18 சித்தர்களில் ஒருத்தர். நமன்னா யமன், நம்பர்னா அடியார், படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நமன்னா யமன், நம்பர்னா அடியார், படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில். நாணாமைனா கூசாமல், உய்மின்னா ஈடேறுங்கள், உய்மின் ஈடேறுங்கள், ஏறி போங்க மேலே போங்க. ஈல்னா வழங்கின, ஈல்னா வழங்கினால். ஸோ அடுத்து திருமூலர்னா திருமந்திரம். இது வந்து 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. தமிழ் 3000. மந்திரம் வந்து எப்போவுமே ஒரு 3 மந்திரம் சொல்லுவோம். மூல ஈர் 3 லெட்டர், அது போக மந்திரம்னால 3 மந்திரம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ தமிழ் 3000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். திருமந்திரம்ன்றது தமிழ் 3000. ஸோ 12 திருமுறையில் 10வது திருமுறை. ஓகேவா? 10வது திருமுறை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா வந்து 10 மந்திரம் சொன்ன மாதிரி. அதாவது ஒரு ரஜினி படத்தில் கூட வரும், மந்திரம் வந்து சொல்லணும்னா 10 மந்திரம் சொல்லுவாங்க. 10 மந்திரத்தை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் செஞ்சிடலாம், 10க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 மந்திரம் 10வது திருமுறை தான் வந்து திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் 10வது திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மெய்யான ஒளி அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. மெய்யான ஒளி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. கள்ள கருத்தை கட்டோடு அறுத்து விட்டு உள்ளிருக்கும் மெய்யான ஒளி பராபரமே அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா மெய்யான ஒளி. ஓகேவா? மெய்யான ஒளி அப்படின்னா குணங்குடி, குணமாக இருக்கவங்களுக்கு தான் மெய்யான ஒளி கண்ணுக்கு தெரியும். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு வந்து. ஓகேவா? அடுத்து பகராய் அப்படின்னா பகிர்ந்து வருது. ஸோ தருவாய், தருவாய் ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. பராபரம் மேலான பொருளை அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. குணங்குடி மஸ்தான் சுல்தான் அப்துல் காதர் தான் இரு பேர். அவர் தான் குணங்குடி மஸ்தான் பேர் மாறி இருக்குது. சதுரகிரி, புறாமலை, நாகமலை இங்கெல்லாம் தவம் புரிஞ்சிருக்காரு. சதுரகிரி சதுரமாக ஒரு இடத்துல வந்து தவம் புரிகிறாரு. அப்புறம் புறா மேலே பறக்குது, நாகம் வருது, எதாக இருந்தாலும் தவத்தை அவர் விடவே இல்லை. அடுத்து எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி, இதெல்லாம் வந்து இவர் எழுதுனது. அடுத்து அயோத்திதாசர் சிந்தனைகள். இது வந்து ராவணனை சும்மா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வந்து இந்த லெசன் ஃபுல்லாக அது ஞாபகத்துலேயே முடிச்சிடலாம்.
ஸோ காத்தவராயன் இயற்பெயர் வந்து காத்தவராயன். அயோத்தி இந்த ராவன் வந்து அந்த ஊரையே காத்தவர் சொல்லுவாங்க. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறவர். ஸோ 19th செஞ்சுரி எண்டில் 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில். ஸோ எப்போ பிறகுறார் அப்படின்னா 1845. இவர் வந்து கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். 845 மே 20 சென்னையில் பிறக்கிறாரு. சமத்துவம், பகுத்தறிவு, இந்த பெரியார், அம்பேத்கருக்கெலாம் முன்னோடி யாருன்னா அயோத்திதாசர் தான். சரியா? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோடினா கண்டிப்பாக அவர் தான் சமூக சீர்திருத்தத்தின் தந்தையாக இருக்கப்படுறார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாசர். அடுத்து பண்டிதர், கல்வி, சித்த மருத்துவம், சித்தால பெரிய ஆளாக இருந்திருக்காரு. ராவணன்னாலே இந்த சித்தா அந்த சைட்லாம் வந்து ரொம்ப நேச்சராக இருக்கும். ஸோ சித்தால கல்வியில் எல்லாம் வந்து ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்காரு. ஆசிரியர் பேரையே தான் பேராக வந்து வச்சுருக்காரு. அடுத்து நீலகிரியில் வந்து நீலகிரிக்கு போய் இருந்திருக்காரு கொஞ்ச நாள். அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு பர்மாவுக்கு போயிருக்காரு. அங்கே போன இடத்துல வந்து கூலி தொழிலாளர்களுக்காக போராடுவோம், தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடியிருக்காரு. அடுத்து பாலி, வட, இங்கிலீஷ் மொழி நிறைய ஊருக்கு போயிருக்காருல. ஸோ நிறைய லாங்குவேஜ் கற்றுட்டு இருந்திருக்காரு. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் எல்லாம் ஆழ்ந்த படிப்பு. இது புக் பேக்கில் வரும். ஆழ்ந்த படிப்பாக தீவிரமான படிப்பு என்ன படிப்புன்னா ஆழ்ந்த படிப்பு. இதுதான் அவரோட புதிய புதிய சிந்தனைகளுக்கு காரணம். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவங்கள்லாம் நல்லா ஆழ்ந்து படித்தனால தான். 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் வார இதழ் வந்து கால்னா விலைக்கு வந்து விற்றுருக்காரு. அதை வந்து நடத்தியிருக்காரு. ஒரு பைசா தமிழன் நடத்தினது யார் அப்படின்னா அயோத்திதாசர். சேலஞ்சு கொடுவார் ராமனோட. ₹1 போட்டு நீயா நானா போரில் யார் வென்றாங்களோ அந்த ₹1 எனக்கு உனக்கு 1907. சரியா? அந்த பேர் ஒரு பைசா தமிழன்ற பேரை தமிழன்னு மாற்றிட்டார். இது நீதி, நேர்மை, சரியான பாதை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு இதழ். அடுத்து இந்த இதழ் எங்கெங்கெல்லாம் போச்சு, எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னா மைசூர். எவரே எல்லா ஊர்லேயும் இருப்பார். ஸோ அவரோட இதழும் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஊர்களெல்லாம் இருந்திருக்கு. அடுத்து இவர் பதிப்பித்த நூல்கள் என்ன? போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸாக இருக்கும். அயோத்திதாசர் வந்து என்ன பண்ணுவார், நம்பர்ஸாக வச்சுருவார். போகர் 700, அகத்தியர் 200 நம்பர்ஸ்லேயே பேசுவார். ஓகேவா? போகர் 700 ரூபா கொடுக்குறேன், போர் புரியாமல் போயிரு அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லி பார்த்துருப்பாரு. ஸோ போகர் 700, அகத்தியர் 200. ஓகேவா? அப்புறம் சிமிட்டு ரத்தின்னு வச்சுருக்கோம். அப்படி கண்ணால் சிமிட்டி காமிச்சே வந்து போர் படைகளெல்லாம் வந்து இது பண்ணுங்கன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். அடுத்து பாலவாகடம். சரியா? இவர் குழந்தையாக இருக்கும் போதே அயோத்தியிலுக்கு போயிட்டார். ஸோ பாலவாகடம். அடுத்து கல்வியோடு கைத்தொழிலை வந்து சீதாவுக்கு சொல்கிறாரு. கல்வியோடு கைத்தொழிலை நீ கற்றுக்கணும், அக்ரிகல்ச்சர், தையல், மரம் எல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சங்ககால லேடிஸ் வந்து எஜுகேட் ஆகிருக்கணும், அது வந்து உரிமை அப்படின்னு சொல்கிறார். சங்ககால லேடிஸ்னு சீதாவை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், அது உன்னோட உரிமை அப்படின்றாரு. அடுத்து பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுறாரு. சீர்திருத்த கருத்துக்களின் முன்னோடி அயோத்திதாசர். தங்கவயல் அதாவது பகுத்தறிவு பிரச்சாரம் மற்றும் சீர்திருத்த கருத்துக்களின் முன்னோடி யார்னா அயோத்திதாசர் ப்ளஸ் தங்கவயல் அப்பாதார். இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட்டு அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா பெரியார் சொல்லியிருக்காரு. அடுத்து அன்பு, கோபம், பொய், களவு இது இருக்கக்கூடாது. அன்பு தான் இருக்கணும். மது, போதை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் புலியும் பசுவும் ஒரே இதில் வந்து தண்ணி குடிக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இலங்கையிலையும் அதே கதை தான் அயோத்திதாசரோட கருத்து. சரியா? புலியும் பசுவும் ஒன்றா குடிக்கும். ஏன்னா மது, போதை எதுவுமே இருக்கக்கூடாது, அன்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாமனிதர், அறிவு, நன்னெறி, வணக்கம், கடவுளின் தலைவர். ஒருத்தர் தலைவர் ஆகணும்னா என்ன இருக்கணும்? அவர் மாமனிதராக இருக்கணும், அறிவு இருக்கணும், நன்னெறி இருக்கணும், வணங்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தலைவராக இருக்க முடியும். அது அயோத்திதாசர் சொல்கிறார். வானம் பொய்க்க ஒழுக்க ஞானி இல்லாமை. ஞானி ஏன் இல்லை அப்படின்னா அறிவு இல்லாமல். அறிவு இல்லைன்னா ஆட்சி இருக்காது. ஆட்சி இல்லை, அதாவது ஆட்சி சரியில்லைன்னா என்ன சரியில்லை, அரசர் சரியில்லை. அப்படின்னா கல்வி இல்லை, அறிவு இல்லை, குடிமக்களோட இதுவும் இயல்பும் சரியில்லை, இயற்கையே அதை வந்து அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் நிலையாக வந்து வரிசையாக சொல்கிறார். ராமர் அரசர் சரியில்லை அப்படின்ற மாதிரி அயோத்திதாசர் சொன்ன மாதிரி யாருமே சரியில்லை அப்படின்ட்டு. அடுத்து புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, திருவள்ளுவர் ஔவையோட படிப்பு, பௌத்த கோட்பாட்டின்படி புதிய விளக்கம். இதெல்லாம் இவர் செஞ்சுருக்காரு. யார்? புத்தர் வந்து ஒரு சைடில் வந்து இலங்கை போயிருக்காரு. அப்போ புத்தரது ஆதிவேரம் அதை எடுத்துக்கிட்டாரு. அடுத்து இந்திரர் தேச திருத்தி. இந்திரரும் வந்து அங்கே போய் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருக்காரு. அடுத்து விவாக விளக்கம். விவாகத்துக்கு இவர் புதுசாக ஒரு விளக்கம் தர்றாரு. திரும்ப புத்தர்
அடுத்து வந்து திருவள்ளுவர், ஔவை இவங்க படைப்பெல்லாம் திருவள்ளுவர், ஔவைலாம் அந்த வந்து தமிழ்நாடுல அவங்க படைப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ வந்துட்டு போகிறப்போ அவரும் வந்து தமிழ்நாடு தான், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் திருவள்ளுவர் அவரோட படிப்புகள்லாம் வந்து பௌத்த கோட்பாட்டின்படி புதிய விளக்கம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. யார்? ராவணன் அப்படின்னா அயோத்திதாசர். அடுத்து எம்பி, எம்எல்ஏ எல்லா வகுப்பினருக்கும் இந்து, பௌத்தம், கிறிஸ்டியன், முஸ்லீம் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா வகுப்பினருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சென்னை தாம்பரத்தில் சித்த ஆராய்ச்சி சித்த மருத்துவனாலே அயோத்திதாசர் தான். ஸோ சென்னை தாம்பரத்தில் சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அயோத்திதாசர் பண்டிதர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 1892 திராவிட மகாஜன சங்கம், 1892 வந்து ஒடுக்கப்பட்டோருக்காக திராவிட மகாஜன சங்கம், இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஒடுக்கப்பட்டவங்களை வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு திராவிட மகாஜனங்களை கூப்பிட்டு ஒரு சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து விடுதலை, ஆட்சி மாற்றம், அதாவது விடுதலை அப்படின்றது ஆட்சி மாற்றம் கிடையாது, பிரிட்டிஷ் டு தமிழ் கிடையாது, நல்ல மாற்றமாக இருக்கணும். சுயராஜ்யம் அப்படின்றது அதிகாரத்தை கைப்பற்றுறது கிடையாது, சமூக வளர்ச்சிக்காக உதவணும், மக்கள் வாழ்க்கை அப்போ தான் மாறும், நாடு உயரும் அப்படின்னு வந்து இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அயோத்திதாசர். சரி, ஆட்சி மாற்றம் மட்டும் நல்ல இது கிடையாது, நல்ல மாற்றம் இருக்கணும், மக்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? இதில் வந்து இதுதான் கொஞ்சம் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். 1892 8 2 கூட்டினா ரவுண்ட் ஆயிரும். ஸோ 1892 திராவிட மகாஜனமே பெரிய ஜனமே வந்து இவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. ராமனுக்கு பின்னாடி போகாமல் ராவணன் பின்னாடி போன மாதிரி மகாஜன சங்கம் சேர்ந்துருச்சு. ஸோ வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான திராவிட மகாஜன சங்கம் உருவாக்கிட்டார். அடுத்து மனித இயந்திரம் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கடையில் வேலை பார்ப்பான், ஓனருக்கு தெரியாமல் காசு எடுத்து போயிடலாமான்னு பார்ப்பான், அதுக்கப்புறம் வந்து மனசு மாறி திரும்ப வந்துடுவான். ஸோ மனித இயந்திரம் அப்படின்றது இதுதான் கதை. அந்த காலத்தில் வந்து 16 அணா அப்படின்றது, 8 அணா அப்படின்னா 50 பைசா சொல்லுவாங்க, 4 அணானா ₹1/4 சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 16 அணானா என்னவாக இருக்கும்? ₹1. 8 அணா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், 50 பைசா. ஸோ 16 அணான்றது ₹1. சரியா? மனித இயந்திரம் எழுதினது யாருன்னா புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா புதுமை பித்தன். ஸோ அவர் எழுதினது தான் மனித இயந்திரம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். சரியா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் யார் இதை எழுதுனது? புதுமை பித்தன் தான். ஸோ புதுமை பித்தன் எழுதுனது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கந்தசாமி கொஞ்சம் புது படம் தான். ஸோ புதுமை பித்தன் எழுதுனது. சாப விமோச்சனம், சாபத்துக்கு வந்து விமோச்சனம்லாம் வந்து கிடையாது, புதுமையாக ஏதோ சொல்கிறாரு விமோச்சனம்னு சொல்லிட்டு. அடுத்து பொன்னாலான நகரம், பொன்னகரம். அடுத்து ஒரு நாள் கழிந்தது, இது கூட ரீசெண்டாக வந்து ஒரு படம். அப்படி இல்லாட்டி ஒரு நாள் கழிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் புது நாளாக வரும். ஸோ புதுமை பித்தன். ஒரு நாள் கழிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் புது நாள், புதுமை பித்தன். சாபத்துக்கு விமோச்சனம் தர்றது புதுமை செய்கிறது புதுமை பித்தன். பொன்னாலான நகரத்தை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க, அது புதுமை பித்தன். கந்தசாமி படம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன். சரியா? மணிக்கொடி இதழில் வெளியான கதை தான் வந்து அதுதான் வந்துட்டு மனித இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, மணிக்கொடி இதழ். அப்போ இது வந்து எப்படிங்க வச்சுக்கலாம் அப்படின்னா, மணிக்கொடியில் வந்து என்ன ஏற்றுவாங்க? கம்பத்தில் தான் கொடி ஏற்றுவாங்க. இது வந்து மணியில் கொடி ஏற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு புதுமையாக இருக்கே, புதுமை பித்தன் வச்சுக்கணும். அடுத்து வந்து யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம்னா மரபு கவிதைகள் தான் யாப்பிலக்கணம். 6 உறுப்பு இருக்கணும். எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை. சரியா? எழுத்துனா குரில், நெடில், ஒற்று. எழுத்து எத்தனை விடும்? 3 விடும். முக்கியமானது தான். குரில், நெடில், ஒற்று. அசை எத்தனை விடும்? நேரசை, நிறையசை. சீர் ஓரசை, ஈரசை, மூசை, 4 அசை, சீர். ஒரு 4 சீர் வரைக்கும் இருக்கும். அடினா 2 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட சீர்கள்லாம் சேர்ந்தது தான் அடி. அடி எத்தனை விடும்? 5 விடும். அடி 5 ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு அடி அடிப்போம்ல, ஸோ 5. அடி எத்தனை விடும்? 5. சீர் எத்தனை விடும்? 4. அசை எத்தனை விடும்? 2. எழுத்து எத்தனை விடும்? 3. தலை எத்தனை விடும்? 7. தலை எப்படி விடும்? தலை வணங்கணும் எப்போவுமே. ஸோ வணங்கினாலே குனிஞ்சாலே 7. ஸோ தலைனா சீர் பொருந்துவது தான் வந்து தலை. தொடை 8 விடும். தொடை வந்து மேல் காலும் கீழ்காலும் ஜாயின் பண்ணுற மாதிரி 8 இருக்கும். ஸோ 8. தொடைனா என்னது? மூனை, எதுகை, ஏய்பு, அந்தாதி, இதெல்லாம் தான் தொடை. சரியா? பா எத்தனை விடும்? 4 விடும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா செப்பலோசை, அறநூல்கள் எல்லாமே வெண்பாவால் ஆனது. வெண்பா, செப்பலோசை, அறநூல்கள். ஆசிரியப்பா வந்து அகவலோசை, சங்க இலக்கியம். வேறு கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இது கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அகவலோசை, சங்க இலக்கியங்கள். அடுத்து கலிப்பானா துள்ளலோசை, கலித்தொகை. வஞ்சிப்பானா தூங்கலோசை. அடுத்து வெண்பாவால் அமைந்தது வந்து திருக்குறள், அந்த 18ஆம் கீழ்கணக்கின் நூல்களில் ஒன்று. எல்லாமே அதில் தான் வரும். வெண்பாவால் அமைந்தது ரொம்ப ஸ்ட்ரிக்டானது இது. ஸோ
ஸோ திருக்குறள், நாலடியார், நாலடி 400, முத்தொள்ளாயிரம். அடுத்து ஆசை வந்து 2 வகை ஆல்ரெடி பார்த்தோம். நேரசை, நீரேசை. இன்டெகிரிட்டினா நேர்மை, ரேஷ்னல்னா பகுத்தறிவு, ரீஃபார்ம்னா சீர்திருத்தம், இன்பம்னா பண்புடையவர், நட்பு, நட்புனா சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, புக் பேக்கில் வர்றது மேட்ச்சு. பெருமையை அளிப்பது வந்து குன்றுமணி அளவு தவறு, சின்ன தவறு கூட பெருமையை அழிச்சிடும். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம், பயனின்றி அழிவது நற்பண்பு இல்லாதவன் செல்வம். அடுத்து உயிர் குணங்கள். உயிர் குணங்கள் வந்து இறையரசன். அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். உயிர் குணங்கள். உயிரை யார் காப்பாற்றுவா? தெய்வம் காப்பாற்றும். இறையரசன். உயிர்னால இறையரசன். உயிர் இறையரசன். இறையரசன் இறைவன் என்னது? இயேசு ஒரு இறைவர். ஸோ சேசு ராசா அவர் தான். சரியா? காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், பொறைமை இதெல்லாம் உயிர் குணங்கள்னு சொல்லுவாங்க. அறிவு, அருள், ஆசை இது எல்லாமே உயிர் குணங்கள். சரியா? உயிர் குணங்களை சொன்னது யார்? இறையரசன். அறிவு, அருள், ஆசை, அச்சம் இதெல்லாம் கொடுத்ததே எல்லாமே கொடுத்தது யார்? இறைவன். ஸோ இறையரசன். சரியா? கன்னிப்பாவை திருப்பாவையை பேஸ் பண்ணி திருப்பாவை எழுதுனது ஆண்டாள். அதை பேஸ் பண்ணி கன்னிப்பாவை அப்படின்னு ஒன்று எழுதுனது யாருன்னா சேசு ராசா. ஸோ ஆண்டாள் எழுதி திருப்பாவையை பேஸ் பண்ணி கன்னிப்பாவை எழுதுனது சேசு ராசா. சரியா? நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்புனா சோர்வு, மையல்னா விருப்பம், ஊர்ப்புனா ஆராய்ந்து அந்த ஊர் ஆராயிறது, மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, மண்ணும்னா நிலை பெற்ற. ஸோ நிறைனா மேன்மை, நிறை மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்பு அப்படின்னா வந்து சோர்வு, மையல்னா விருப்பம், ஊர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல், மதம்னா கொள்கை, இகழ்னா இகழ்ச்சி ஸோ பகை, மண்ணும்னா நிலை பெற்ற. அடுத்து மார்கழி திங்களில் நீராடி இறை வழிபாடு வந்து செய்கிறது வந்து பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. திருமாலை வழிபட பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் செஞ்சது வந்து திருப்பாவை. அதே மாதிரி சிவனை வழிபடுறதுக்காக பெண்களை எழுப்புகிற மாதிரி செஞ்சது தான் வந்து திருவெம்பாவை. திருப்பாவைனா வந்து யாரை? பெருமாளை வணங்குறதுக்காக பெண்களை எழுப்புறதுக்காக ஆண்டாள் எழுதினது திருப்பாவை. சிவனை வணங்குறதுக்காக பெண்கள் எழுந்து ஒவ்வொருத்தரையாக எழுப்புற மாதிரி இருந்தது திருவெம்பாவை. இது எழுதினது வந்து மாணிக்க வாசகர். சரி, அது போட்டிக்கினே எழுதியிருக்காரு திருப்பாவை. இது மாணிக்க வாசகர். உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் பொடி கூரை. ஸோ வந்து தோட்டத்தில் போய் குளிக்கிறதுக்காக அதை பற்றி இப்போ அந்த பாட்டு வந்திருக்குது திருப்பாவை. அடுத்து இது வந்து கன்னிப்பாவை இவர் எழுதியிருக்காரு. இது கன்னிப்பாவை இல்லை, கன்னிப்பாவை இவர் எழுதியிருக்காரு. திருப்பாவை பேஸ் பண்ணி கன்னிப்பாவை எழுதுனது வந்து சேசுராசா. அதே மாதிரி திருவெம்பாவை எழுதுனது வந்து மாணிக்க வாசகர். அடுத்து இளைய தோழனுக்கு மேத்தாம். இளைய தோழனுக்கு என்ன சொல்கிறாங்க? மேலே மேலே போகணும் நீ மேத்தா அப்படின்னு. உள்ளத்தில் கை, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நட, கை குலுக்கு யாரும் இல்லையா, நீயே உனக்கு குலுக்கிக்கோ, நாளை மட்டுமில்லை இன்றும் நம்முடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து நட மேத்தா, மேலே பார்த்து நட மேத்தா. வானம்பாடி, வானத்தை பரிசையை மேலே பார்க்குற மாதிரியே வரும். வானம்பாடி எழுதுனது மேத்தா. புதுக்கவிதை பரவலாக்கிய முன்னோடி வந்து மேத்தா. அடுத்து கண்ணீர் பூக்கள், இறந்த பிறகு அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டே பூ போட்டுக்கிட்டே போவாங்க, வந்து மேலே பார்த்த மாதிரி படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ கண்ணீர் பூக்கள் மேத்தா. ஊர்வலம், டெத்து ஊர்வலம், அது வந்து மேலே பார்த்த மேத்தா. சோழ நிலா எல்லாம் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும் மேத்தா. ஆகாயம் எங்கே இருக்கும்? மேலே மேத்தா. இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கும். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு புது கவிதைக்கு. அடுத்து சட்டமேதை அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சட்டமேதை அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சட்ட அமைச்சர் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை யார் அப்படின்னா அம்பேத்கர். இவர் வக்கீல். ஸோ வந்து இந்திய அரசியலமைப்பு சாசன அந்த உருவாக்குற கூட்டத்தில் இவரும் ஒருத்தராக இருப்பார். ஃபஸ்ட்டு சட்ட அமைச்சரும் இவர் தான். இவர் எப்போ பிறக்கிறாரு? 1891. நிறைய பேர் 91 பிறந்திருப்பீங்க. கரெக்டாக நம்ம பிறக்கிறதுலாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்காரு. 1891 ஏப்ரல் 14 ராம்ஜி சக்பால் பீமாபாய் இவங்களுக்கு 14 குழந்தையாக பிறக்கிறாரு. இவர் ஊர் வந்து அம்பாபாதே. மிலிட்ரி ஸ்கூலில் டீச்சராக இருந்தவர் தான் இவங்க அப்பா. சரியா? சதாரா அப்படின்ற ஸ்கூலில் படிக்கிறாரு. மகாதேவ் அம்பேத்கர் வந்து டீச்சர், அவர் பேரை வந்து இவர் மாற்றிக்கிறாரு. ஓகேவா? 1904 மும்பையில் வின்ஸ்டன் ஹையர் ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. ஃபஸ்ட்டு எங்கே படித்தார்? சதாரா ஸ்கூலில் படித்தாரா? அடுத்து 1991 பிறக்கிறாரு. ஸோ வந்து அடுத்து என்னது, கிட்டத்தட்ட 13 வயசு இருக்கும் போது
எல்பின்ஸ்டன் ஹை ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. எல்பின்ஸ்டன் ஹை ஸ்கூலில் போகிறாரு. அடுத்து 1907 வந்து பரோடா மன்னரோட ஹெல்ப்னால் மும்பை யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. மும்பை யூனிவர்சிட்டிக்கு போய் யூஜி முடிக்கிறார். மும்பையில் யூஜி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1912. ஸோ நம்மளும் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் முடிச்சிருப்போம். 1912 கிட்டத்தட்ட நம்மளையும் அம்பேத்கரையும் கம்பேர் பண்ணிகிட்டே வரலாம் வருஷத்தில். 12 யூஜி முடிச்சிருப்போம். ஸோ அவரும் யூஜி 12 முடிக்கிறாரு. பரோடா கிங்க்கு வந்து பரோடா கிங் ஏன் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, அவர் அரண்மனையில் உயர் அலுவலராக இவர் இருந்திருப்பார். சரியா? சாயாஜி ராவ் ஹெல்ப்னால அடுத்து வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகிறாரு. சரியா? அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு எங்கே படிக்கிறார்? மும்பையில் ஹைஸ்கூல் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிங்கோட ஹெல்ப்னால் மும்பை யூனிவர்சிட்டியில் வந்து ஹைஸ்கூலே மும்பையில் தான் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மும்பையிலேயே வந்து யூஜி முடிக்கிறாரு. திரும்ப அவரோட ஹெல்ப்னால் அமெரிக்கா போகிறார். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. சரியா? 12 வந்து யூஜி முடித்தா திரும்ப 15 தான் பிஜி முடிக்க முடியும். 3 வருஷம் படிச்சிருப்பார். பிஜி இந்திய வணிகம். இந்தியா அவர் விட்டே கொடுக்கல. இந்திய வணிகத்தில் பிஜி முடிக்கிறாரு. அடுத்து இந்தியா ஜாதியின் தோற்றம் வளர்ச்சி, இந்த ஆய்வுக்கட்டுரை தான் அவரோட ஃபஸ்ட்டு ஆய்வுக்கட்டுரை. அச்சில் வந்த முதல் நூலும் இதுதான். இந்தியா ஜாதி தோற்றம் வளர்ச்சி இதான் ஆய்வுக்கட்டுரையாக அவர் பண்ணியிருக்காரு. சிறு புக்காக வெளிவந்ததும் இதுதான். சரியா? இந்தியாவின் தேச பங்கு வீதம் ஆய்வு, அதில் வந்து முனைவர் பட்டம் வந்து வாங்குறாரு. தேசிய பங்கு NFT அதெல்லாம் படிக்கிற முனைவர் பட்டம் வாங்குறாரு. அடுத்து 1920 ஸோ 20 படிச்சுக்கிட்டே இருக்கார் பாவம். 20 என்ன பண்ணுறாரு? பொருளாதாரத்தில் நம்ம கிட்டத்தட்ட பிஎட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? லண்டனுக்கு போகிறாரு. ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு போயிட்டார். சரி யூகேக்கும் போவோன்னு அந்த பக்கம் போகிறாரு. அந்த பக்கம் போய் என்ன பண்ணுறாரு? நம்ம பிஎட் படிக்கிற டைமில் 20 பொருளாதாரத்தில் வந்து லண்டனில் வந்து பிஜி முடிக்கிறாரு. திரும்ப ஒரு பிஜி. ஆல்ரெடி வந்து யூஜி முடிச்சிட்டாரு. இந்திய வணிகத்தில் பிஜி முடிச்சிட்டாரு. திரும்ப வந்து முனைவர் பட்டமும் வாங்கிட்டார். பிஹெச்டியே முடிச்சிட்டாரு. திரும்ப ஒரு பிஜி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அதே வருஷத்தில் வந்து 21 வந்து 20 to 21 பிஜி வந்து சயின்ஸில் வந்து பண்ணுறாரு. அடுத்து 23 இன்னும் உடலையே அப்படின்ற மாதிரி 23 20 முடிஞ்ச ஒரு 3 வருஷம் முடிஞ்சோடனே ரூபாய் பற்றின ப்ராப்ளமுக்காக திரும்ப ஒரு பிஹெச்டி 2 பிஹெச்டி வாங்கிட்டார். இங்கிட்ட ஒரு பிஹெச்டி, யூஎஸில் ஒரு பிஹெச்டி, யூகேயில் ஒரு பிஹெச்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் ப்ராப்ளம் தான் இருந்திருக்கு 2வது பிஹெச்டி முடிக்கிறப்ப. ஸோ ரூபாய் பற்றிய ப்ராப்ளமுக்காக முனைவர் பட்டம் வாங்குறாரு. அடுத்து சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் இப்போ தான் கடைசியாக வர்றாரு. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. இவர் சட்டம் படித்தனால தான் வந்து நம்ம இந்த லெசனே படிச்சுட்ருக்கோம். ஸோ சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் வந்து வாங்குறாரு. ஓகேவா? ஃபைனலாக வாங்கிட்டார். 2 பிஹெச்டி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டார். தெய்வம் 3 இது ரொம்ப முக்கியம். தெய்வங்கள் 3. முதல் அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது நன்னடத்தை. சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. அம்பேத்கரா, பெரியாரா, அண்ணாவா? அம்பேத்கர். 1924 24லாம் இப்போ 2024 வருஷம் போன வருஷம். சரியா? 2024 ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவையை வந்து உருவாக்குறாரு. ஒடுக்கப்பட்டோருக்காக 24லையும் இன்னும் ஒடுக்கப்பட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒடுக்கப்பட்டோருக்காக நலவாழ்வு பேரவை அமைக்கிறார். அடுத்து 1930 யூகே வட்டமேசை மக்கள் நியாயமாக சுயராஜ்யம் கொள்கையை ஆதரிப்பேன். மக்களுக்கு நியாயமாக சுயராஜ்ய கொள்கையை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி வந்து காயிதே மில்லத் காயிதே மில்லத் என்ன பண்ணியிருப்பார்? நாடாளுமன்றத்தை போய் தமிழை ஓல்டு இது அப்படி சொல்லியிருப்பார். அவர் வந்து இந்தியாவில் பேசியிருக்காரு. இது வந்து யூகே வட்டமேசை மாநாடு. யூகேயில் போய் பேசினது யாருன்னா யூகேலலாம் படித்தது அம்பேத்கர் தான். ஸோ யூகேயில் போய் பேசினது வட்டமேசை மாநாட்டில் மக்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சுயராஜ்ய கொள்கைகளுக்கு ஆதரிப்பேன். நம்ம பிரிட்டிஷ் தானே நம்மளை ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நியாயமாக இந்த சுயராஜ்ய கொள்கையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேபி அதுக்காக வந்து பேசியிருக்கலாம். ஸோ 1930 இதை பற்றி பேசியிருக்காரு. அடுத்து பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து இவர் ஒடுக்கப்பட்டவர்ன்றனால ஒடுக்கப்பட்டவங்களுக்காக வந்து நிறைய பேசியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு புக்கே என்னது தான் சம்மந்தமானது தான். ஸோ பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமை வேணும், இல்லை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொன்னபோது 2வது வட்டமேசை மாநாட்டில் இரட்டை வாக்குரிமை எப்படி வேணும் அப்படின்னு வந்து இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து காந்தி அகெயின்ஸ்டாக இருந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது, அது எப்படி அப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு மியூச்சுவலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ என்னென்னா வந்து 1931 இவர் ஃபஸ்ட்டு பேசினது வந்து யூகேயில் போது வட்டமேசை மாநாடு பேசிட்டாரு. அடுத்த வருஷம் 1931 என்ன பண்ணுறாருன்னா காந்தி அம்பேத்கரும் சேர்ந்து இவங்களுக்கு தனி தொகுதி கொடுத்துருவோம்ப்பா ஒடுக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க மியூச்சுவலாக. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சினா 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
இப்போது 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். 35 வயசு ஆகிட்டாலே ஒரு ஃப்ரீடம் நமக்கு கிடச்சிடும். எல்லாம் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீடம் அப்படிங்க வச்சுக்கோங்க. சுதந்திரம் அப்படிங்க வச்சுக்கலாம். சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அம்பேத்கர். அவர் சும்மாவே ஃப்ரீயாக தானே இருப்பார், எல்லா ஊருக்கும் போவார். இவரும் இவரோட மெம்பர்ஸ் 15 பேர் சேர்ந்து வெற்றி பெறுறாங்க சுதந்திர தொழிலாளர் கட்சியில். அடுத்து தீண்டாமைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு ஒரு இதழ் 1927 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து சமாஜ் சமாத சங்கம் எல்லாமே சமத்துவத்தோடு இருக்கணும்ன்ட்டு ஒரு சங்கம் ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்து 1930 நாசிக் கோயில் நுழையிறதுக்காக போராட்டம், அது ஒன்று. அடுத்து இங்கிலாந்தில் ஆல்ரெடி 30 தானே இங்கிலாந்து யூகே போனார். ஸோ ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர், தமிழ்நாடு ராவ் பகதூர், ரெட்டை மலை சீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. நேரு தலைமையில் வந்து அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர். நேரு தான் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆவார் இல்லையா. ஸோ அடுத்து அம்பேத்கர் சட்ட அமைச்சர் மற்றும் இந்திய அரசியல் சட்டத்தின் தலைவர் ஆகிறாரு. அரசியலமைப்பு நீங்கள் தான்ப்பா உருவாக்கணுன்ட்டு இவரை தலைவராக்கிடுறாங்க. 1947 ஆகஸ்ட் 29 ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. சரியா, கிடச்சி ஒரு 14 நாள் கழித்து 7 பேர் சேர்ந்து அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்குறாங்க. யார்? கோபால்சாமி, கிருஷ்ணமூர்த்தி, முன்ஷி, கைதான், சாதுல்லா, மாதவராவ். ஸோ ஒவ்வொருத்தர் பேரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா கோபால், கிருஷ்ணமூர்த்தி, முன்ஷி, கை எதுனாலும் ஃபஸ்ட்டு கை தூக்கிடுவார். ஒருத்தர் சாதுவாக இருப்பார், ஒருத்தர் மாதவ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்கப்பா நமக்கு. அடுத்து 1948 ஒரு வருஷம் போயிடுச்சு இண்டிபெண்டன்ஸ் ஆகி. February 21 தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஆகஸ்ட் உடனே கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து February 21 அடுத்த வருஷம் February 21 தான் ஒப்படைக்கிறாங்க திரும்ப. அடுத்த சட்டம் வந்து மக்களாட்சி. எப்படி இந்த சட்டத்தை உருவாக்குனாங்கன்னா, எந்த கண்ட்ரிலாம் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க? இங்கிலாந்து, ஐக்கிய நாடு, அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ எல்லா நாட்டையும் ரெஃபர் பண்ணி, மக்களாட்சி நாட்டெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. மிகச்சிறந்த சமூக ஆவணம் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் புத்த சமயத்தில் சேர்றார். ஸ்ரீலங்காவில் போய் 1956 ஸோ வந்து நமக்கு ரிப்பப்ளிக் கிடச்ச அந்த டைமில் அக்டோபர் 14 நாக்பூரில் புத்த சமயத்தில் வந்து சேர்றாரு. புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதுகிறாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அது ரிலீஸே ஆகுது. 1957 இறந்து போகிறாரு. அடுத்து தான் ரிலீஸ் ஆகுது. 56 டிசம்பர் 6 இறந்து போகிறார். 1956 டிசம்பர் 6 இறந்து போகிறார். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு பாரத ரத்னா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 1990 தான் கொடுக்குறாங்க. 1990 தான் பாரத ரத்னா வந்து கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கு வந்து 88 கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ராமச்சந்திரன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தோம்னா 8 இருக்கும். நான் இருக்க 1988 கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து 1990 அடுத்து தான் கொடுக்குறாங்க. அரசியல் கட்சி இவர் ஆரம்பித்த அரசியல் கட்சி வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து பால் மனம் எழுதினது வந்து கோமகள் ராஜலட்சுமி. சரியா, வெண்ணிலாவும் வெள்ளை கலர், பாலும் வெள்ளை கலர். கோமகள்னு கோமாதா. அன்னை பூமி. சரியா, அன்னை பூமி தமிழ்நாடு அரசின் உயரிய விருது வந்து கிடச்சிருக்கு. இவங்க எழுதின கோமகள் எழுதின அன்னை, மகள் அம்மாவை பற்றி எழுதினது அன்னை. கோமகள் மகள் அன்னை எழுதின தமிழ்நாடு அரசின் உயரிய விருது வந்து கிடச்சிருக்கு. அம்மா பொண்ணுக்கெலாம் வந்து சாகித்ய அகாடமிலாம் கொடுக்கல, தமிழ்நாடு அரசு விருதோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து தஞ்சை யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் அன்னை அவார்டு வந்து கிடைக்கிது கோமகளுக்கு. தஞ்சை யூனிவர்சிட்டியில் தமிழ் அன்னை மகளுக்கு திரும்ப அன்னை தமிழ் அன்னை அவார்டும் கிடைக்கிது. அடுத்து உயிர் அமுதாய் பால் மனம். இது வந்து வெண்ணிலா பால்மனம் வந்து வெண்ணிலான்றவங்க தொகுத்தது. வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா தொகுக்குறாங்க. எழுதினது கோமகள், தொகுத்தது வெண்ணிலா. மீதமிருக்கும் சொற்கள் அப்படின்ற நூலில் இருந்து தொகுத்து தான் பால்மனத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ வந்து கோமகள் என்ன எழுதுகிறாங்க? கோமகள்னால் அந்த கோமகள்னால் பால் மாடு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் அமுதாய் பால் தான் நமக்கு அமுதம். சரியா, நிலா ஒயிட் கலரு, நிலா கால நட்சத்திரங்கள், பாலும் ஒயிட் கலரு கோமாதா. ஸோ அன்பின் சித்திரங்கள் பால் இது பண்ணும்போது சிதறும் கொஞ்சம். ஸோ அதான். அடுத்து அணி இலக்கணம்னு என்ன? பிரிது முடிதல் அணி. ஊமை மட்டும் கூறி ஊமையும் கூறாமல் விடுறது.
கடலோர கால்வாய் நெடுந்தீர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. சரியா? ஊமையை மட்டும் கூறிட்டாங்க. அதாவது கடலில் வந்து நாவாய் போகும், ஆனால் அது நிலத்தில் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊமையத்தை சொல்லலை. அதே மாதிரி வேற்றுமை தீனால் சுட்டவன் உள்ளார மாறாது நாவினால் சுட்ட விட அப்படி ஒன்றுக்கு ஒன்று வேற்றுமையாக சொல்கிறது. அடுத்து இருட்டுற மொழிதல் அப்படின்னா 2 பொருள் தருமாறு வருவது ஸ்லேடை. ஓடும் இருக்கும் உள்வாய் வெளுத்திருக்கும் குலை தேங்காயும் நாரும், இது வந்து ஸ்லேடை. அடுத்து பண் எண்ணாம் பாட்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், பின்றேல் வந்துருச்சா. ஸோ வந்து ஊமையணி. அடுத்து இன்மையின் இன்னாத அப்படின்னு சொல்லி இன்மைன்னு வரும். ஸோ சொல் பொருள் பின்வரும் நிலை. சொல் அதோட மீனிங்கும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தால் சொல் பொருள் பின்வரும் நிலையணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் அற்றுன்னு கடைசியாக வரும். அற்று வந்துச்சுன்னா அது ஒரு ஓம உருவு. ஸோ ஓமையணி. தேவர் அணியர் கயவர், இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி, இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தோல் ஏந்தல் இனிது. ஸோ முயலுக்கு வந்து ஒரு அம்பு விட்டுருக்காங்க, அதை விட வந்து வேல் வந்து ரொம்ப இதாக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்ட் இதுலேயும் ஊமை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பிரிது மொழிதல் அணி. அவ்வளோதான். 8th நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.